அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் சிம்மராசிக்கு 2025 நடக்கக்கூடிய சனி பயிற்சி பலன் எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம். 2025, 26, 27 எப்படி இருக்க போகுதுன்றத பார்க்க போறோம். சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆக போறார். 2025 மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போறார். இவ்வளவு நாள் சனி பகவான் 2023, 24, 25 மார்ச் மாசம் வரைக்கும் உங்களுக்கு கண்டக சனியில இருந்தார். இப்போ அஷ்டமத்து சனிக்கு போறார். ரைட்டா? அஷ்டமத்து சனியோடைய என்ன பலன்றத நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களை பத்தி சொல்லிட்டு நான் சொல்றேன். சிம்மராசி அன்பர்கள் ரொம்ப தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய ராசி. தைரியம், வீரம், என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ராசி. சிம்மராசி அன்பர்கள் எதை கண்ணில் பார்க்குறாங்களோ, இதற்கு முன்னாடி அவங்க எதை படிச்சாங்களோ, எதை உணர்றாங்களோ அதை மட்டும்தான் நம்புவாங்க. யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. அப்பா அம்மா சொல்றதையும் கேட்க மாட்டாங்க, மனைவி கணவன் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க, ஜோதிடர் சொல்றது எதையுமே கேட்க மாட்டாங்க. அவங்களா உணரணும், அவங்களா படிக்கணும், அவங்களா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க உணருவாங்க. சரிங்களா? ரொம்ப தன்னம்பிக்கை, கௌரவம். சிம்மராசி அன்பர்களை 10 பேரை கூப்பிட்டு உங்களுக்கு பணம் வேணுமா கௌரவம் வேணுமான்னு கேட்டீங்கன்னா அவங்க கௌரவத்தை தான் சூஸ் பண்ணுவாங்க. மரியாதை, கௌரவம், தலைமை பண்பு இதை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிம்மராசி அன்பரை கூப்பிட்டு நான் உங்களுக்கு இத்தனை கோடி காசு தரேன், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பதவி தரேன்னு கேட்டீங்கன்னா அவங்க காசு வேணாம், பவர்ஃபுல்லான பதவி வேணும்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அது சூரியனோட ராசி. அந்த ராசியோட சிம்பலை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. 12 ராசிகள்லயே சூப்பரான ஒரு சிம்பலை சிம்ம ராசிக்கு அந்த காலத்துல சித்தர்கள் ஒதுக்கி இருக்காங்கன்னா அது ஒரு நேர்மையான ஒரு ராசி. சிம்ம ராசியில இருக்கிறவங்க எல்லாம் மிலிட்ரி, நல்ல கவர்மெண்ட் வேலையில, இந்த இன்கம் டேக்ஸ்ல, இந்த ஒரு லஞ்ச ஒழிப்பு துறையில இதுலலாம் இருந்தாங்கன்னா ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. அந்த ராசி அந்த நபரை அசைக்கவே முடியாது. ஸ்ட்ராங்கான பீப்புளா இருப்பாங்க. யாருக்கும் பயப்படவும் மாட்டாங்க. பயம்னா என்னன்னு கேட்பாங்க, அது எப்படி இருக்கும்னு கேட்பாங்க. அதே மாதிரி யார் பேச்சும் கேட்கவும் மாட்டாங்க. அது ஒரு நெகட்டிவ். சிம்மராசி அன்பர்களுக்கு எல்லாருக்குமே திருமண ஸ்தானம் கொஞ்சம் வீக்கு தான். ஏன்னா யாரோடமே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகாது. இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்லின்னு இருக்குன்னா, ஐயா உங்களுக்கு அஷ்டமத்து சனி வரப்போகுது, உங்களுக்கு இந்த நேரம் நல்லா இல்லை, உங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையாகும், இதெல்லாம் அஷ்டமத்து சனி எல்லாம் உஷாரா இருக்கணும்னு நான் சொன்னேன்னா என்னையே பார்த்து எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு வைங்க. நாங்க பாத்துக்கிறோம், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லக்கூடிய ராசி. அதுக்கு தான் இதை சொல்லிட்டு நான் சொல்றேன். ரைட்டா? இப்ப இந்த பதிவு மெயினா யாருக்கு போடுறேன்னா சிம்ம ராசியோட குடும்ப உறுப்பினர்களுக்கு தான் போடுறது. ஏன்னா சிம்ம ராசி ஒன்ன பட்ட பிறகுதான் அதை உணர்வாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஜோதிடம், ஆன்மீகத்துல எல்லாம் நிறைய அவங்களுக்கு ஈடுபாடு இருக்காது. அதுக்குன்னு எல்லா சிம்ம ராசியும் நான் சொல்லல. ரைட்டா? சிம்ம ராசியில கிட்ட ஒரு 70 கோடி பேர் மக்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு 60 கோடி பேர் மக்களுக்கு இப்ப நான் சொன்ன பலன் தான் நடக்கும். ஆன்மீகத்தை நம்ப மாட்டாங்க, ஜோதிடத்தை நம்ப மாட்டாங்க. ஆனா ஒன்னு சொல்றேன், 2028ல ஆன்மீகத்தையும் நம்புவீங்க, ஜோதிடத்தையும் நம்புவீங்க. அஷ்டமத்து சனினா என்னன்னு எனக்கு உக்காந்து வச்சு நீங்க கிளாஸ் எடுப்பீங்க. ரைட்டா? அந்த மாதிரி இப்போ நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது. ரைட்டா? உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு தான் இந்த பதிவே போடுறேன். ஏன்னா அவங்க தான் கேட்கறாங்க நிறைய பேர். அஷ்டமத்து சனி என்பது கொஞ்சம் கடுமையான காலகட்டம். ரைட்டுங்களா? சிம்ம ராசியோடைய தன்னம்பிக்கையை உடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்களுடைய அதாவது நீங்க எதை ரொம்ப முக்கியமா எதிர்பார்க்குறீங்களோ, நீங்க ஒரு வேலையில ஒரு நல்ல பொசிஷன் எதிர்பார்ப்பீங்க, ஒரு மரியாதையை எதிர்பார்ப்பீங்க, கௌரவத்தை எதிர்பார்ப்பீங்க, மற்றவங்க எல்லாரும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் நடந்துப்பீங்க. அதுலலாம் கொஞ்சம் சனி பகவான் கை வைப்பார். உங்க திறமை மேல கொஞ்சம் கை வைப்பார். எதெல்லாம் நம்ம பெருசா நினைக்கிறோமோ அது மேலதான் சனி பகவான் கை வச்சு பார்ப்பார். அஷ்டமத்து சனி, 7 சனி எல்லாம் கர்மா சம்பந்தப்பட்ட விஷயம். போன ஜென்மத்துல நம்மளுடைய கர்மாலாம் நிறைய இருக்கும். ரைட்டா? அதுக்காக அந்த கர்மா இல்லைன்னா நம்ம இந்த பூமிக்கு வர வேண்டிய வேலையே கிடையாது. கர்மா சம்பந்தமான விஷயம். ஸோ ரொம்ப சோதிப்பார். 2025 மார்ச் மாசத்துக்கு மேல அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகுது. அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே அஷ்டமத்து சனியோடைய சில பலன்கள் ஸ்டார்ட் ஆயிடும் சில நபர்களுக்கு. ஸோ 25, 26, 27 கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். எதுலெல்லாம் பிரச்சனை இருக்கும்?
குடும்பத்துல கொஞ்சம் கண்டிப்பா பிரச்சனை இருக்கும், வேலையில டெஃபினட்டா பிரச்சனை இருக்கும், தொழில்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், பொருளாதாரத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், வயசானவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், படிப்புல கொஞ்சம் தாமதம் இருக்கும், படிப்புல கொஞ்சம் அந்த ப்ரோக்ரஸிவ் கொஞ்சம் கம்மியாகும், விளையாட்டுத்தனம் இருக்கும், காதல் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். எல்லாம் குடும்பம், ஃபைனான்ஸு, திருமணம் தாமதமாகிறது, குழந்தை கொஞ்சம் தாமதமா, எல்லாமே ஏதோ நான் சொன்ன எல்லா விஷயம் எல்லாருக்கும் அப்படியே நடந்துராது. ஏதோ ஒரு விஷயத்துல சஃபர் ஆவாங்க. ஒன்று குடும்பம், இல்லைனா பணம், இல்லைனா ஏதோ ஒரு வம்பு வழக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை மேலதிகாரியோட ஒரு பிரச்சனை, வேலையில் ஒரு பிரச்சனை, வேலையில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, அதிக வேலை, இல்லை வேலை மாற்றம், நீங்கள் ஏதோ ஒரு ஊரில் வாழ்ந்துன்னு இருப்பீங்க, வேற ஊரில் தூக்கி உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை, ஒன்று குடும்பத்தில், இல்லை பணத்தில், இல்லை வேலையில், இல்லை தொழிலில், இல்லை உடம்புல, ஆரோக்கியத்தில், ஏதோ ஒன்றுல கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஒரு 3 வருஷத்துக்கு அந்த அளவுக்கு சாதகமான பலன் இல்லை. ரைட்டா? கிட்ட 2027 எண்டு வரைக்குமே அஷ்டமத்து சனி இருக்கு. கண்டக சனி சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, ஆனா அஷ்டமத்து சனி கொஞ்சம் லென்த்தா போகுது. ரைட்டுங்களா? கொஞ்சம் இந்த அஷ்டமத்து சனி கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய இதுவா இருக்கும். எதை நீங்க பணத்தெல்லாம் பெருசா நினைக்கிற ஆள் கிடையாது. எனக்கு இந்த சிம்மராசி அன்பர்கள்லாம் நிறைய ஆர்மியில நிறைய உயர் அதிகாரிகள்லாம் எனக்கு தெரியும். அவங்க கிட்டலாம் பணம் பெருசா, உங்களுடைய அந்த கௌரவம் பெருசா, அந்த வேலையோடைய முக்கியத்துவம் பெருசான்னு கேட்டா, பணம் என்ன பணம், அது பணத்தை ஒரு இதுவாவே மதிக்காத ஒரே ராசி சிம்மராசி தான். அந்த கௌரவம், அந்த வேலையில மரியாதை, இதை தான், அந்த ப்ரோக்ரஸிவ், இதை தான் நீங்க எதிர்பார்ப்பீங்க. இதுலலாம் கொஞ்சம் கை வைப்பாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த உலகம் ஒரு வட்டம். நல்லா இருக்கிறவன் ஒரு நாள் பிரச்சனையாவான், வாழ்க்கையில கஷ்டப்படுறவன் ஒரு நாள் மேலே வருவான். அதே மாதிரி இந்த அஷ்டமத்து சனியும் ஒரு ஷார்ட் பீரியடு தான், ஒரு 2.5-3 வருஷம் தான். அதுக்கப்புறம் இந்த அஷ்டமத்து சனி முடிஞ்ச பிறகு ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க எதிர்பார்த்த அனைத்து கனவுகளும், முன்னேற்றம், வளர்ச்சி எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த 2.5 வருஷம் கொஞ்சம் ஒரு பின்னடைவான காலகட்டமா இருக்கும். இப்போ சொன்னா சத்தியமா உங்களுக்கு புரியாது, தெரியாது. நீங்க ஆல்ரெடி எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. நடந்த பிறகுதான் அது என்னன்னு யோசிப்பீங்க. ரைட்டா? ஸோ ஒரு விஷயத்த கண்ணால பார்த்த பிறகுதான் நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் பேசின்னு இருக்கேன், நீங்க எந்த கஷ்டமும் படாததுக்கு முன்னாடி பேசின்னு இருக்கும் போது நான் பேசுறது உங்களுக்கு சத்தியமா புரியாது. வேணா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 2028 ஜனவரி மாதம் கேட்டு பாருங்க, நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்றதா அப்போதான் உங்களுக்கு புரியும். ரைட்டா? முக்கியமாக அஷ்டமத்து சனி வந்தா எல்லாருமே கஷ்டப்பட்டுற மாட்டாங்க. இது ஒரு ஜெனரல் பாயிண்ட். ஜாதகத்தோட வலுன்னு ஒன்று இருக்கு, தசாபுக்தின்னு ஒன்று இருக்கு, ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த்னு ஒன்று இருக்கு. கடவுள் எல்லாருக்கும் ஜாதகத்தை ஒரே மாதிரி கொடுத்துறது இல்லை. சில பேருக்கு ஜாதகம் ரொம்ப வலு குறைந்து இருக்கும், சில பேருக்கு கொஞ்சமா இருக்கும், ஒரு 40% வலுவா இருக்கும், சில பேருக்கு 50% வலுவா இருக்கும், சில பேருக்கு 70% வலுவா இருக்கும், 80% வலுவா இருக்கும், 90% வலுவா இருக்கும். இந்த 50%க்கு மேல வலுவா இருந்தாலே 70, 80, 90% எல்லாம் ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருந்தா, ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனா என்ன? திரிகோணாதிபதிகள் ஸ்ட்ராங்கா இருப்பது, உங்களுடைய குடும்பஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருப்பது, பொருளாதார ஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருப்பது, வேலை ஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருப்பது, உத்தியோகஸ்தானம், இந்த பிசினஸ் ஸ்தானம் இதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருப்பது. ரைட்டா? இதுதான் ஜாதகத்தோட வலுன்றோம். இது ஒரு கணக்கு. 12 வீடுகளிலும் எந்த அளவுக்கு மதிப்பெண் வாங்குதுன்றதை வச்சு ஜாதகத்தை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு நம்ம கணக்கு பண்றோம். இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு கஷ்டங்கள் கம்மியா இருக்கும். 70% ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு, 80% ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு, 90% ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு கஷ்டங்கள் கம்மியா இருக்கும். பிரச்சனை வரும், அதை பார்ப்பாங்க, டக்குன்னு ஓடிரும். டக்குன்னு ஒரு வேலை போவோம், உடனே ஒரு மாசம் 2 மாசத்துல ஒரு வேலை கிடைச்சிரும். அந்த கெடுபலனும் நடந்துரும், நற்பலனும் உடனே அந்த ஜாதகம் கொடுத்துரும். ரைட்டா? ஸோ எப்போ அஷ்டமத்து சனி, 7.5 சனிலாம் யாரு தெரியுங்களா ரொம்ப அடிக்கும்? 50%க்கு கீழே ஜாதகம் வலு குறைந்து போறாங்க பாருங்க. திரிகோணாதிபதிகள் வலு இழந்து இருக்காங்க பாருங்க. அதுவும் 2 திரிகோணாதிபதிகள் வலு இருந்து, தனஸ்தானாதிபதி 2ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி வலு இழந்து, 8ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி வலு அடைந்து, இப்படிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் இப்போ நான் சொன்ன விஷயத்துல குடும்பம், ஃபைனான்ஸு, வேலை, தொழில், கடன்,
வம்பு வழக்கு எல்லாத்துலேயுமே பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எல்லாருக்குமே எல்லாமே நடந்துரும்னு கிடையாது. எல்லாருமே இன்னைக்கு இந்த உலகத்துல நீங்க பார்த்துன்னு இருக்கிறீங்க, எல்லாருமே ஒரே செல்வம் கொண்டவர்கள் கிடையாது. சில பேர் 10,000 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க, சில பேர் 10,000 கோடி கிடைக்கலையேன்னு கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க. அப்படிதான் இந்த கடவுள் வந்து இந்த உலகத்தை டிசைன் பண்ணியிருக்காரு. ரைட்டுங்களா? இப்போ இந்த சனி பயிற்சி பலன்லாம் இப்போ சொன்னா உங்களுக்கு புரியாது. இப்போ நான் சொன்னது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு தான். 2028 இந்த வீடியோ எடுத்து பாருங்க, உங்களுக்கு சூப்பரா புரியும். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.